Hello guys, நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், click the bell button. Think yourself big, my dear brothers. உன்னை நீ எப்பவுமே உயர்வா திங்க் பண்ணு. யாருக்கும் குறைஞ்சவனா உன்னைய நினைக்காது. இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது. நீ யாருக்கும் குறைஞ்சவன் கிடையாது, எதுக்கும் சளைச்சவன் கிடையாது. ஓகே, உன்னை நீ எப்பவுமே உயர்வாவே திங்க் பண்ணு. உயர்வா திங்க் பண்றதுனா நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அது கிடையாது. எதையும் என்னால செய்ய முடியும், நான் எதுக்கும் சளைச்சவன் இல்லை அப்படிங்கறதான் திங்க் யுவர் செல்ஃப் பிக். ஓகே டன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்னா லேட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். பிகினர்ஸ் முதல்ல முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஏன்னா இந்த ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, சம்மர் லீவ் ஸ்டார்ட் பண்ண போறோம். நிறைய பசங்க என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் சிலம்பம் களரி அந்த மாதிரி கிளாஸ் போவீங்க. ஆனா ஏதாவது ஒண்ணுக்கு போங்க தயவு செஞ்சு. நான் இன்னைக்கு சில இடங்கள்ல பாக்குறேன், பசங்க அவ்வளவு ஃப்ரீ ஃபயரை வச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறான். பாதி நேரம் ஃப்ரீ ஃபயர் போகும், அப்புறம் மோசமான எண்ணங்களுக்குள்ள மைண்ட் போகும். தப்பிச்சுக்கோங்க. பேரண்ட்ஸ் உஷாராயிக்கோங்க. பையனை இந்த சம்மர் கிளாஸை யூஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்ச விஷயத்துல விளையாட வைங்க. ஏன்னா இப்ப ஸ்கூல்ல விளையாட்டுங்கிறது ரொம்ப கம்மி. விளையாட்டுங்கிற ரொம்ப கம்மிங்கிறத கிடையவே கிடையாது. பிடி பீரியட் இருக்கா, மேக்ஸ் கிளாஸ், சோசியல் கிளாஸ், எத்தனை கிளாஸ் பையனுக்கு, எல்கேஜி பையனுக்கும் சேர்த்து அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த சம்மர் லீவை பயன்படுத்தி அவனுக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாட வைங்க அப்படின்னு எல்லாரையும் தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஜிம்முக்கு போற நம்ம பசங்க என்ன பண்ணுங்க, ஜிம்முக்கு போறீங்களா, மசில் பில்டப்புக்கான ஒர்க் அவுட்ஸை தெரிஞ்சுக்கோங்க, நல்லா பண்ணுங்க, உங்க சதைகளை இது பண்ணுங்க. ஆனா 10ஆம் கிளாஸ் படிக்கிற 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க எனக்கு இப்பவே சிக்ஸ் பேக்ஸ் வேணும், செஸ்ட் இப்படி வந்துடணும், பைசப் இப்படி வேணும் யோசிக்காதீங்க. என்ன காரணம்னா ஹார்மோன்ஸ் ஜென்ரேட் ஆகும்போது தான் அந்த மசில் பில்டப் எல்லாம் நல்லா வரும். அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லி சங்கடமும் படக்கூடாது. நீங்க கண்டினியூவா உங்களுடைய ஒர்க் அவுட்டை தொடங்கணும். அது மட்டும் இல்லாம போன உடனே ஹெவி வெயிட் அடிக்கிற இந்த வேலையெல்லாம் பாத்துறாதீங்களா கண்ணுங்களா. உங்க மாஸ்டர்கிட்ட கேட்டு மெதுவா ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா நான் எல்லாருக்கும் எப்பவும் சொல்றது புஷ் அப் புல் அப், இந்த ரெண்டு ஒர்க் அவுட்டை ஒன்னால பண்ண முடிஞ்சா நீ ஃபிட்டா இருக்க. இதை பண்ண முடியாம நீ எந்த மிஷின்ல போய் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் எந்த யூஸும் கிடையாது. ஓகே, உன்னுடைய உடல் வெயிட்டை உன்னால லிஃப்ட் பண்ணி பண்ண முடியலன்னா வேற எந்த யூஸும் கிடையாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்ப பார்த்து மெதுவா பத்திரமா பண்ணுங்க. ஓகே டன். ஒரு சகோதரர் வந்து லாஸ்டா ஒரு வீடியோல கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா, நீங்க அரசியல் பேசுறீங்க, நிறைய விஷயங்களை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் எல்லாம் வரலையா, உங்களுக்கு வந்து மிரட்டல் எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு இந்த வீடியோல நான் என்னுடைய சொந்த கதை சோக கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நாம வந்து எத்தனையோ சகோதரர்கள் நம்ம வந்து கிரியேட்டின் பத்தி பேசுனது, புரோட்டீன் பத்தி பேசுனது, இதெல்லாம் பத்தி பேசுனதை சொல்லியிருப்பீங்க. நம்ம ராஜா பேரன்ட்ட எப்பவுமே ரியல் தான், ரீலே கிடையாது. எதனாலும் ஓப்பனா உடச்சி சொல்றதுதான். காசுக்காக பண்ணியாடா, ஆமாடா காசுக்காக தாண்டா பண்ணேன். ஆனா அதுக்குமே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இதுல எனக்கு இவ்வளவு ரூபா கிடைக்குதுன்னா நான் அதை வச்சு 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா நான் சம்பாதிக்கிற காசு எனக்கே போதுமானதா இருக்கு. என் காசை மொத்தமா சேர்த்து கொடுக்கறதுக்கு என்னால முடியாது. நான் வேற சம்பாதிக்கிறேன், வேலை பார்க்கறேன், சம்பாதிக்கிறேன். அந்த காசு எனக்கே போதுமானதா இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஏதாவது கிடைச்சா நிறைய யாருக்கா கொடுக்கலாமே நினைச்சு அதை பண்ணேன். ஆனா அது வந்து ஒரு நெகட்டிவா போய் அமைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒண்ணு இருந்தாலும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணேன், சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் அதுல ஒரு நெகட்டிவ் உருவாக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதையுமே நான் ஓப்பனா உண்மையை சொன்னேன். ஏன்டா சப்ளிமெண்ட்டுக்கு நான் ப்ரொமோஷன் போடுறேன், தயவு செஞ்சு எவனும் சப்ளிமெண்ட் எடுக்காதீங்க, தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு இதுலயே பண்ணுங்க. தேவையில்லைன்னு சொல்றத விடையும் எதுக்கு அதை போட்டு எடுத்துக்கிட்டு அதுலயே நீங்க வந்து ஒரு அடிக்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான். டன். இப்போ இந்த சமயத்துல இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் வந்து நம்மளை குறை சொல்லியிருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட எல்லா டைம் ஓப்பனாவே ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். நான் சப்ளிமெண்ட் இதை பத்தி உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்தது நல்லதுக்காக தான் பண்ணேன். ஸோ அது வந்து இவன் வந்து காசுக்காக பண்ணிட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதனால நல்லதுதான் நடந்துச்சு. சரி ஓகே, மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஓகே ஒண்ணு. இன்னொன்னு, காசுக்காக பண்ண மன்னிப்பு கேட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ நான் எந்த ப்ரொமோஷனுமே பண்றது இல்லை. இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, ஆனா ராஜா பேரன் ப்ரொமோஷன் பண்றானா இல்ல. யானை கவலம்னு ஒரு விஷயத்த கொடுக்குறேன், அது ப்ரொமோஷன் கிடையாது. அது வர்ம வைத்தியர், சித்த வைத்தியர் வந்து பழங்கால விஷயத்துல இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு தேடி எடுத்து அதை உருவாக்கி அதை நான் டெஸ்ட் பண்ணி முழுக்க முழுக்க யாரு வேணாலும் வாங்கி அதை எங்க வேணாலும் கொண்டு போய் செக் பண்ணிக்கலாம். அதுல வந்து ஹெர்பல்ஸை தவிர, அதாவது இயற்கை மூலிகைகளை தவிர வேற எந்த விஷயமும் கிடையாது. அது அந்த பவரை கொடுக்குமானா எடுத்தவங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. நிறைய பேர் மெசேஜ்ல இதுல நான் அந்த வீடியோ போட்டதுக்குள்ள கொடுத்துருந்தீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகுது, நல்லா இருக்குது, எனக்கு நல்ல பம்பிங் இருக்கு, எல்லாமே சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அது மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். 200 ரூபாய் எனக்கு அதுல லாபம் கிடைக்குதுன்னா கிடைக்கிறது, சொல்லியாச்சு. ஓகே டன். இன்னொன்னு, இன்னைக்கு நீங்க இந்த பாக்குற இந்த மசில்ஸ் எல்லாமே
நான் வந்து நேச்சுரலான்னு கேட்டா உங்கள்ட்ட நான் நேச்சுரல்னு எந்த காலத்துக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா நான் பாடி பில்டிங் பண்ணும்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால அதையும் உங்கள்ட்ட சொல்ல முடியாது. எதையுமே நான் உங்கள்ட்ட வந்து மறைச்சி ஏமாத்துனது கிடையாது. ஓகே, எனக்கு மறைச்சி ஏமாத்தி உங்கள்ட்ட நல்லவனா நடிகன்லாம் கிடையாது. எனக்கு பயம் கிடையாது, அவ்வளவுதான். சரி, ஓகே, இன்னும் இந்த கதைக்கு வந்துருவோம். எந்த கதை அப்படி என்றால் மிரட்டல் கதைக்கு வந்துருவோமா? அதாவது எனக்கு ஏதாவது மிரட்டல் வந்திருக்கான்னு கேள்வி கேட்கறத விட இப்ப கதை என்ன ஆகி போச்சுன்னா, நான் நிறைய மிரட்டல் விடுத்தேன்னா என் மேல கேஸ் இருக்கு. இவங்க யாருக்காவது தெரியுமா? இதுக்காக நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு தெரியுமா? ஒரு டைம் நம்ம ஒரு வக்கீல கூப்பிட்டு போனா அந்த வக்கீலுக்கு குறைஞ்சது 5000 ரூபாய் கொடுக்கும். அப்போ என் மேல இத்தனை கேஸ் இருக்குதுன்னா நான் எத்தனை அதெல்லாம் சரி பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கணும்? எனக்கு மிரட்டல் எடுத்தா நான் எவனையும் கொண்டு யாருக்கு மேலேயும் கேஸ் கொடுக்கல. ஆனா நான் மிரட்டல் எடுத்ததா, நான் ஆள் வச்சு அடிச்சு தள்ளினதா, நான் ஆள் வச்சு தூக்கிட்டு போனதா, என் மேலதான் கேஸ் கொடுத்துருக்கேன். இப்ப இடைக்காலத்தில் கூட ஒரு லாஸ்டா அப்படி ஒரு சைபர் கிரைம்லயே வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. நான் வந்து வீடு ஏறி போய் கொலை மிரட்டல் விடுத்தனா அதெல்லாம் பேசக்கூடாது. விடுத்ததா கேஸ் பேய் பேசி அதெல்லாம் முடிச்சு அதுக்கு ஒரு செலவு போச்சு. சம்பாதிக்கிறாலும் அதுக்கே போச்சு, அது முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோ ஒன்று பேசியிருந்தேன்ப்பா. அந்த வீடியோல வந்து ஒருத்தரை வந்து நான் யாரையுமே நோட் பண்ணி பேசுறதே இல்லை. நான் பொதுவாக தான் பேசியிருந்தேன், பேர் கூட சொல்லலை. ஆனா அந்த ஒரு நபர் எனக்கு கால் பண்ணி அது எப்படி நீங்க இப்படி பேசலாம், அப்படி பேசலாம், இப்படி பேசலாம். நானே முக்கியமான ஒரு ஷூட் விஷயமா கிளம்பிட்டு இருக்கிறேன், எனக்கு அவசரமா வெளியே போக வேண்டியிருக்கு. இந்த நேரத்துல என்னைய கூட கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். நான் வந்து வைப்பா உனக்கு இந்த நேர்ல வந்து பதில் சொல்றேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு யார் அவரை தூக்கி போட்டு மிதிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, நான் யாரையும் மிதிக்கவும் இல்லை, நான் யார்ட்ட சிரிக்காதீங்களா, நான் யாரையும் தூக்கவும் இல்லை. ஓகே, ஆனா என் பேர்ல கொண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. யார் அடித்தார்? ராஜா பேரன் அடித்தார். எப்படி அடித்தார் தெரியாது, யார் அடித்தார் தெரியாது, ஆனா யாரு? ராஜா பேரன் தான் அப்படின்னு வந்து போய் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்றதுக்கு? இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு நான் எங்க போறதுக்கு? இப்படி நானே ஒவ்வொருத்தரையா இப்படி என்னை பத்தி பேசினா, ராஜா பேரனை பத்தி பேசினா அடிச்சு போடுவாரான்னா, யாரோ அடிச்சதுக்கு என்னைய சொன்னா அதுக்கு நான் என்ன பொறுப்பு? நான் வந்து அடிச்சேன்னா உங்களை? நான் யாரையா தூக்கணும்னா? ஓகே, இதுதான் என் சொந்த கதை, சோக கதை. இப்படித்தான் போய்கிட்டு இருக்குது. நான் எனக்கு யாரும் கொலை மிரட்டல் விடுத்ததாவோ இல்ல என்னை யாரும் மிரட்டினதாவோ இதுவரைக்கும் நானும் கேஸ் கொடுக்கல. மற்றபடி என் பேர்ல தான் இந்த கேஸ் இருக்கு. சரி, ஓகே, இன்னைக்கு வந்து லேட்ஸ் ஒர்க் அவுட் போக போறோம். அதுக்கு முன்னாடி ஜவுளிகளை கலத்தி வச்சிருவோம். ஜவுளிகளை ஜுவல்லர்ஸி போட்டு ஒர்க் அவுட் பண்ணா எல்லாம் போயிடும். ஓகே, ஒர்க் அவுட் போலாம். ஃபர்ஸ்ட் புல் அப்ஸ் முடிச்சுட்டு அப்படியே போட்டுட்டு இருந்திருக்கான். போட்டுட்டு இருக்கும்போது தம்பல் இழுத்து வச்சுக்கோங்களேன், கீழே கவுடல கொஞ்சம் காணாம போயிடும். யாரும் அந்த மாதிரி பண்ணாங்க. போடும்போது சப்போர்ட்டரை வச்சுக்கிட்டு காலை வச்சுக்கிட்டு அப்படி போடணும். ஓகேவா? சும்மா பண்ணுக்காக பேசுனது, அதை வந்து ஆபாசமாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டாம். லேட்ஸ் எப்பவுமே காம்போ கோர்ஸ் தான். நீங்கள் எதெல்லாம் பண்ண போகிறோம்? டீ பாரும் வென்ட்ரோவும் காம்போ. இது ஒரு செட்டு, அது ஒரு செட்டு. மறுபடியும் வெயிட் கூட்டுவேன், அதுலேயும் வெயிட் கூட்டுவேன். கொஞ்சம் இன்டர்மீடியட் ஆன போகிறோம் இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும். பிகினர்ஸ் இதை பண்ண வேண்டாம். பிகினர்ஸுக்கு 4 ஒரு போட்டு என்ன ஒரு போடலாம்? கமான் வரா பேர் தெரியாதா? சரி, ஓகே, என்னெல்லாம் போட்டு வச்சு ஃப்ரண்ட் லேட் புல் டவுன், நெக்ஸ்ட் க்ளோஸ் கிரிப் ரிவர்ஸ் புல் டவுன், நெக்ஸ்ட் புல் டவுன் பேக், நெக்ஸ்ட் சீட்டட் ரோ, ஓகே, நெக்ஸ்ட் 1 arm டம்பிள். 5 ஒர்க் அவுட் போதுமானது. ஓகே, இதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏறி போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். போலமா? தம்பி வச்சுக்கிட்டியா? உன்னை நம்பி தான் இருக்கேன். இப்போ எனக்கு காணாம போயிடும். நிற்கிற பொசிஷன் ரொம்ப முக்கியம். உங்க லேட்ஸ் எவ்வளவு சீக்கிரம் ஹியூஜ் ஆகணும் அப்படிங்கிறது லேட்ஸ் போஸ்டர் செட் பண்ணி வைக்கிறதுல தான் விஷயம் இருக்கு. இந்த போஸ்ட் இது வந்து இப்படியும் போடலாம், இல்ல இப்படி நின்று இப்படியும் போடலாம்,
ஆனா ரிசல்ட் இருக்குமா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், இந்த போஸ்டர் லைட்டா வாத்து மாதிரி பட்டக்ஸ் பேக் சிரிக்கா. இதுதான் ரியாலிட்டியா சிரிக்க போகுது. இது ஆக்சுவலா சிலர் காமெடியா கூட பண்ணுவாங்க, இப்படி நின்றுட்டு இப்படி பண்றது அப்படின்னு. ஆக்சுவலா இது ஒரு போஸ்டர் செட்டிங். இந்த பாடியினுடைய அந்த மசிலை அப்படியே பிடிச்சி வச்சு பண்றது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பார்த்து மாதிரி லைட்டா தட்டமா நின்றமா நிக்கிற போஸ்டர் எப்படி இருக்கு, இதுல இருந்து இழுக்கும் போது லேட்ஸுக்கு மட்டும் போகும், அந்த மசிலுக்கு மட்டும் போகும். இப்படி ஆடக்கூடாது. ஓகே, தூக்கி டைட் பண்ணு, ஃபுல்லா இறக்கி ஸ்ட்ரெச் பண்ணு, டைட் பண்ணு ஸ்ட்ரெச் பண்ணு, டைட் பண்ணு ஸ்ட்ரெச் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ரெடி, சேம் ரெண்டு. லேட்டு ஃப்ரண்ட் லேட்டும் க்ளோஸ் கிரிப் ரிவர்ஸ் கிரிப்பும் காம்போல போடுறோம். எப்போ இனி எப்போ சொல்ற டைலாக் இன்னொரு சொல்லிக்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சே எடுத்துக்கோங்க. நான் சொல்ற விஷயம் சரினா எடுத்துக்கோங்க, இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க. ஓகே, அதை விட்டுட்டு இது சரி அது தவறு அப்படின்னு சொல்றதுல நேரத்தை போக்காதீங்க. ஒருவேளை நீங்க சரின்னு சொல்றது, இல்ல சரி தவறுன்னு சொல்றது எனக்கு ஓகேன்னு பட்டா, தப்புன்னு பட்டா நம்ம திருத்திப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்காக ஓவரா ஸ்ட்ரெயின் எடுக்காதீங்க. ஓகே, உலகத்துல இதோட கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே, நிறைய சகோதரர்கள் நேச்சுரலா ஒரு நல்ல மஸ்குலரா ஜெனட்டிக்கலா பாடி எல்லாம் ரெடி, ஒரு அருமையான ஒரு பாடி எல்லாம் ரெடி பண்ண முடியாது. ரெடி ஆகனா நேச்சுரல், நாங்க நேச்சுரல் அப்படின்னு சில சகோதரர்கள் சொல்றாங்க. சொல்ற சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னா, பெரிய அளவுக்கு மசில் பில்டப் இல்ல, பாக்குறது சூப்பர் ஸ்ட்ரக்சரும் இல்ல, சாதா ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நாங்க நேச்சுரல், நாங்க இவ்வளவுதான் நேச்சுரலா இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல பெரிய அளவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஏன் ஜிம்ல கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா ஒரு சகோதரன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய ரிசல்ட்டை நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறேன். கொடுத்த சின்ன சின்ன டயட் மெத்தட் மட்டும்தான். அவனால டெய்லி ஒரு 10 முட்டை எடுக்க முடியும், 2-3 நேரம் சொல்ல மாதிரி டயட் வேற ஃபுட் எடுக்க முடியும். சிக்கன்லாம் பெரிய அளவு கொடுக்க முடியாது. சப்ளிமெண்ட் கொடுத்து உடம்ப ரெடி பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டா, சப்ளிமெண்ட் கிரியேட்டின் அது இது எடுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வசதி கிடையாது. காலேஜ் படிக்கிற பையன் தான். வேணா எப்போவாச்சும் ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக இல்ல சேர்த்து வச்ச பைசா வச்சு ஒரு சப்ளிமெண்ட் எடுத்திருப்பான். அதை தவிர அவ்வளவுதான் எடுத்திருப்பான். அந்த 8 மாசத்துல 1-2 சப்ளிமெண்ட் எடுத்திருப்பான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவனால எடுக்க முடியாது. அந்த சப்ளிமெண்ட்டும் பெரிய அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குற இம்போர்ட் சப்ளிமெண்டா கேட்டா கிடையாது, லோக்கல்ல கிடைக்கிற இந்தியன் சப்ளிமெண்ட்ஸ் தான். இதை வச்சு பில்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, என்னைய பொறுத்தவரை உன்னுடைய பாடி பவர்
உன்னுடைய உடம்பினுடைய பலம் அப்படிங்கிறது, உன்னுடைய பலம் அப்படிங்கிறது எங்க இருந்து ஜெனரேட் ஆகும்னு கேட்டா இங்க இருந்து தான் ஜெனரேட் ஆகும். என்ன நெஞ்சில இருந்தா? உன்னுடைய அந்த மனசுன்னு சொல்றோம்ல, அதுதான் பலம். கட்ஸ் கட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பலம். அங்க இருந்து தான் எல்லாமே ஜெனரேட் ஆகுது. நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரிதான், உன் பாடியை நீ எந்த அளவுக்கு மெருகேற்றதா இருந்தாலும் சரிதான், எல்லாமே அங்க இருந்து தான் ஜெனரேட் ஆகுது. நீ உன்னை நம்புனா ஜெயிக்க முடியும் எல்லா விஷயத்திலையும். அதுக்கு இவனே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். மோகா ட்ரெஸ்ஸை கட்டுறான். வரும்போது இவன் ஜெனட்டிக்கலி கிஃப்டட் பாடியான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஜெனட்டிக்கலி ரொம்ப லீனு. ரொம்ப லீனா அவ்வளவு சீக்கிரம் தேர்ற பாடிலாம் கிடையாது. பட் அந்த பாடி இன்னைக்கு ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு மசில் வந்திருக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, நான் போடுறல வெயிட், அந்த வெயிட்டை பாம் தப்பாம அடிக்கிறான். ஒண்ணு, பலம் எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது? தொடக்கத்துல எடுத்த உடனே அவனால அவ்வளவு அடிக்க முடிஞ்சான்னு கேட்டா கிடையாது. கிஃப்டடான பலம் பவரான்னு கேட்டா கிடையாது. அவனை அடிச்சு ஆகணும், நம்மளும் இவங்க அளவுக்கு பண்ணி ஆகணுங்கிற அந்த அந்த ஒரு இதுல பண்ணது இன்னைக்கு வந்திருக்கான். நான் கூட சம்டைம்ஸ் காலையில லெக் ஒர்க் அவுட் பண்ணாம வெளியே எங்கேயா போயிருவேன், நமக்கு வேலை இருக்கும். ஆனா கேமரால பார்ப்பேன். இது வரைக்கும் எங்களுக்கு வந்து டபுள் ஒர்க் அவுட்ஸ் வரும். லெக் ஒர்க் அவுட் பண்ற நாள் மட்டும் காலையில லெக் ஃபுல்லா லெக் போட்டு ஈவினிங் ஷோல்டர் போடுவோம். ஒரு நாள் கூட காலையில லெக் அவன் மிஸ் பண்ணதே இல்லை. வந்து ஹெவி ஸ்குவாட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்ப நான் அடிக்கிற ஸ்குவாட்ல கிட்டத்தட்ட என்னையும் நெருங்கி வந்துட்டான், சூர்யாவும் நெருங்கி வந்துட்டான். இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குற டயட்டை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி பெரிய அளவுக்கு வெளியே சுத்தக்கூடாது. அவனுக்கு தேவை நம்ம நினைச்ச மாதிரி பாடியை உருவாக்கிட்டான். ஒரு மஸ்குலர் வேண்டாம், ஒரு பைசப்ஸ் போஸ்ட் படி அப்படிதான் நல்லா இருக்கு. என்னைய பொறுத்தவரை அவன் காம்படிஷன் பண்ணானோ பண்ணலையோ சூப்பரா இருக்கு. நீ இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே அப்படியே அழகா பூஸ்ட் ஆகி போயிட்டு இருப்ப. இதை விட நான் எல்லா சகோதரர்களுக்கும் சொல்ற முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா. பாடிய மெருகேத்தி அழகாக்குறதுங்கிறது ஒரு காஸ்மெட்டிக்ஸ், ஒரு இது போடுற மாதிரி. இங்க ஒரு பலத்தையும் நம்ம வந்து ஜெனரேட் பண்றோம். இந்த பலத்தை அப்படியே வச்சுக்கிட்டு, இந்த அழகை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காது. இதை இன்னும் வேற வேற விஷயங்கள்ல உங்களுடைய பவரை கொண்டு போய், ஏன்னா இங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது உனக்குள்ள ஒரு கட்ஸ், உனக்குள்ள ஒரு தைரியம் ஜெனரேட் ஆகும் கண்டிப்பா. நம்மள அறியாமலே வருதா? ஓகே, அந்த பவரை வேற விஷயங்களையும் பயன்படுத்துங்க. இப்ப அவன் என்ன என் கூட சேர்ந்து பிளிப்பு படிக்கிறான். ஓகே, இந்த உடம்பு வச்சு பிளிப்பு பண்றான். நல்லா இருக்கும், பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். தனக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு திறமை இருக்குதுங்கிறது நமக்கே நம்ம பெருமைப்பட்டுக்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த மாதிரி இது பண்ணுங்க. இன்னும் வேற வேற விஷயங்கள், ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, கலரி இருக்குது, பாக்ஸிங், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது உலகத்துல. வித்தைகள் வந்து கொட்டி கிடக்குது. இதான் ஒண்ணு, அதுலயும் சேர்த்து வளர்த்துக்கோங்க. வெறும் உடம்பு மட்டும் ரெடி பண்ணி அப்படியே வச்சுக்கல என்ன யூஸ் இருக்கு? எப்படினாலும் அன்னைக்கு ஒருத்தர் சொன்ன மாதிரி எப்படினாலும் எல்லாம் போயிடும். இருக்கிற வரைக்கும் இதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இல்ல எப்படினாலும் போயிடும், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இப்படி கிடக்க கூடாது. துரும்பா தேஞ்சு போக கூடாது. ஓகே, துரும்பா அரிச்சு கரைஞ்சு போக கூடாது. தேஞ்சு கூட நம்ம போயிடலாம். வேலை செஞ்சு தேஞ்சு கூட இல்லாம போயிடலாமே தவிர துரு பிடிச்சு போயிடக்கூடாது. ஓகே, சூப்பரா. அப்படியே பேக் மசில் போடுறா, பேக் மசில் நச்சுக்குன்னு பிடி பாப்போம். நல்ல அழுத்து, பாப், சூப்பர், அட்டகாசம். இதே மாதிரி இன்னொரு ஜெனடிக் பாடியும் காட்டுறேன், அதை போய் வாங்க. வா விஜய் வா. இவனுக்கு வந்து பிளஸ், என்னோடையும் பிளஸ். அப்படியே இல்லை, திரும்பாத, அப்படியே கழட்டிட்டு பேக் மசில் மட்டும் முடி. பேக் மசில் மட்டும் நல்லா அழுத்து, நல்லா அழுத்து. அப்படி நிறுத்து, அப்படி அழுத்து, தூக்கு. அவ்வளவுதான். திருப்ப அப்படியே கைய ரொட்டேட் பண்ணு அந்த பக்கம். அப்படி இல்லடா, கையை மட்டும் ரொட்டேட் பண்ணு. போசிங் கூட பிடிக்க தெரியல, ஆனா மசில பாரு எப்படி இருக்கு. வேற லெவல் மசில். இவன் சப்ளிமெண்ட் எடுத்திருக்கானான்னு கேட்டா சேம் தான். ஒரு வயலும் சப்ளிமெண்ட்டுக்கு செலவு பண்ண மாட்டான் நம்மள்ட்ட வரவன். ஓகே, சப்ளிமெண்ட் மாஸ்டர் செலவாகும் மாஸ்டர். ஏன்னா எப்பவாச்சும் நம்ம ஏதாவது ஃப்ரீ சப்ளிமெண்ட் கிடைச்சா, இல்ல ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதாவது சப்ளிமெண்ட் கிடைச்சா சும்மா டேஸ்ட்டுக்கு எடுத்து மில்க் ஷேக் போட்டு அடிப்பாங்க தவிர இவங்க சப்ளிமெண்ட் எடுத்து கெயின் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபுட்டு கொடுக்குறாங்க நம்ம ஏரியால, முட்டை, மீன், சிக்கனு நல்லா கொடுக்குறானுங்க. இதை நம்பணுமா? நீங்க நம்பினாலும் சரி, நம்படாலும் எனக்கு என்ன, நேச்சுரலா இந்த அளவுக்கு மசில் பில்ட் பண்ண முடியும். இது எதுக்கு சொல்றேன்னா, பெரிய ஆட்களுக்கு தெரியும், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். விஷயம் தெரியாம நேச்சுரலா இவ்வளவுதான் பில்ட் பண்ண முடியும், நாங்க தான் நேச்சுரல் பாடி பில்டர்ஸ் அப்படின்னு சில சகோதரர்கள் சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் மசில் வராது, நாங்க வச்சிருக்கோம் பாரு நேச்சுரல்,
நேச்சுரலா நல்ல ஒர்க் அவுட், சரியான ரூட்டீன், உன்னுடைய ஹார்ட் ஒர்க் போட்டு உழைச்ச அப்படின்னா இந்த மசில் வரும், அந்த மசில் வரும். ஓகே, அவ்வளவுதான். இது எப்படி இருக்குது மசில்? சும்மா தரமா இருக்குதா? தரமான மசில்ஸை நேச்சுரலாவே ரெடி பண்ண முடியுங்கிறதுக்கு தான் இந்த ஒரு உதாரணம். கடைசி ஒர்க் அவுட் சீட்டட் ரோவும் 1 ஆர்ம் டம்பலும் காம்போ போட்டு இதோட முடிக்கிறோம். லேட்ஸ் இதோட முடியுது காம்போ. அதுக்கப்புறம் நான் பைசஸ் போடுவேன். எனக்கு 2 ஒர்க் அவுட் ஒரு நாளைக்கு. ஓகே, டன். இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, இந்த உடம்பு வச்சு என்ன பண்ண போறா, இவ்வளவு வித்தையெல்லாம் காட்டி என்ன பண்ண போறா, பேசாம ராணுவத்துல போய் பாகிஸ்தான் எதிரிகளை சுட வேண்டியதானே அப்படின்னு. நம்ம நினைச்ச உடனே நம்மள ராணுவத்துல சேர்த்துக்கிறாமா? தற்குறித்தனமான பேச்சா அல்லவா இருக்கிறது. சீட்டட் ரோ நான் வந்து ஷோவிங்காக ஒர்க் அவுட் போடல. நான் இந்த ஒர்க் அவுட்டை தான் போட்டு என்னுடைய மசில்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். சிலர் சொல்லுவீங்க, நீங்க போடுற ஃபார்ம் தப்பு, இது தப்பு, அது தப்புன்னு. நான் இது நாள் வரைக்கும் நான் இப்ப என்ன பண்றேனோ இதை பண்ணி தான் இந்த மசில் மேக் பண்ணியிருக்கேன். என்னுடைய பசங்களுக்கும் மேக் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கிறேன், பிரச்சனைகள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நான் பண்ற விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்றேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. சரின்னா எடுத்துக்கோங்க, இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க. எப்பவும் சொல்றதுதான். சேம். ஓகேடா, சிறப்பு ஒர்க் அவுட் முடிந்தது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா பாரம்.